இனிய வணக்கம். பெரிவாற்றாமை 116வது அதிகாரத்திலே நாம் நிறைவு குறளை காண இருக்கிறோம். 1160வது குறள். அரிது ஆற்றி அல்லல் நோய் நீக்கி பிரிது ஆற்றி பின்னிருந்து வாழ்வார் பலர் என்ற குறட்பா. அரிது ஆற்றி அல்லல் நோய் நீக்கி, அதாவது பிரிவை தாங்கிறது ரொம்ப கடுமையாக. அதுக்கு கல் மனம் வேணும். ஆனால் என் மனம் மென் மனம். இந்த கல் மனம் உடையவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க எதுக்கும் துணிச்சவங்க. அரிது அந்த பிரிவை தாங்கி அல்லல் நோய், அந்த பிரிவினால் வரக்கூடிய காதல் நோய், அது காதலருக்கே அறிந்த நோய், உண்மையான காதல் இருக்கு. அப்போ அரிதாற்றி அல்லல் நோய் நீக்கி, அதை தாங்கிக் கொண்டு அந்த 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 நோயிலே நொடிந்து விடாமல், மனம் உடைந்து விடாமல் வாழக்கூடிய மனிதர்கள் பலர் இருக்கிறார்கள் இந்த பூமியில், இந்த வையகத்தில். அந்த காதல் பிரிவை தாங்கி அதனால் வரக்கூடிய காதல் நோய்களை சட்ட செய்யாது வாழக்கூடிய மக்கள், காதலர்கள் அல்லது வாழ்க்கையிலே இணைந்தவர்கள் பலர் இருக்காது அப்படின்னு தலைவி சொல்கிறார். அப்போனா என்ன அர்த்தம்? இந்த மாதிரி இருக்கவங்க பலர் இருக்கலாம், ஆனால் நான் இல்லை. எப்போ என்னுடைய அன்புக்குரியவர் தலைவன் பிரிந்தானோ அன்றே என் உயிர் பிரிந்தது. சும்மா ஒரு உடலாக நான் நடந்து கொண்டிருக்கிறேன், இயங்கிக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய அந்த அன்பு இயக்கம் தலைவனோடு சென்று விட்டது. நான் வெறும் ஜடமாக இருக்கிறேன். எனக்கு உயிர் ஓடிக்கொண்டிருக்கிறது, ஆனால் நான் வாழவில்லை. ஆனால் மாதிரி வாழக்கூடியவர்கள் இருக்கிறார்களா என்றால் இருக்கிறார்கள், அவர்கள் பலர். அப்போ அந்த பலர் என்று சொல்லும்பொழுது தலைவி தன்னை அதிலிருந்து பிரித்து காட்டுகிறார். என்னால் அந்த பிரிவை தாங்க முடியாது. அந்த பிரிவினால் ஏற்படக்கூடிய நோயை தாங்கக்கூடிய சக்தி என்னிடம் இல்லை. ஏனென்றால் நானும் அவரும் ஓர் உயிர் ஈர் உடல். உடம்போடு உயிரிடை அன்ன மற்றன்ன மடந்தையோடு எம்மிடை நட்பு. 1122வது குறள். வாழ்தல் உயிர்கண்ணல் ஆயிடை சாதல் அதற்கண்ணல் நீங்கு விடாத்து. 1124வது குறள். அப்போ இந்த ரெண்டு தன்மைகளையும் வள்ளுவர் காதல் சிறப்புறுத்தலிலே சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட தலைவி எப்படி இந்த பிரிவை தாங்குவாளா தடைப்பாளா என்றால் தாங்கவும் மாட்டாள், தடைக்கவும் மாட்டாள். அங்கே அவர் உதிர்ந்து போய்விடுவாள். அவளுடைய உயிரானது அங்கே உடைந்து போய் இல்லாமல் போய்விடும் என்பதே தலைவியினுடைய வெளிப்பாடாக, ஆற்றாமையாக, புலப்பாடாக நமக்கு சொல்லும் ஒரு செய்தியாக இங்கே வள்ளுவர் அமைத்திருக்கிறார் என்று சொல்லி இந்த பிரிவாற்றாமை அதிகாரம் இந்த குறளோடு நிறைவு பெறுகிறது. அடுத்து நாம் காண இருக்கக்கூடிய அதிகாரம் படர் மெலிந்திரங்கல் என்ற ஒரு 117வது அதிகாரம் என்று சொல்லி இந்த நாள் இனிய நாளாக இதய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.